வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் முகலாய பேரரசுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியோட வீடியோஸ் எல்லாம் லைன் ஆஃப் சிலபஸ் வைஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. ஏன்னா முகலாயர்லேருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி, அதாவது அவங்கள தவிர்த்துட்டு வரலாறுல கொஸ்டின் வர முடியாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஆங்கிலேயர் வரும்போதும் அந்த இடத்துல முகலாயர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே இந்தியாவில். ஸோ முகலாயரை பற்றி கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும், ஓகேங்களா? அதில் என்னென்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் படிக்கலாம். ஸ்கூல் புக்கில் 11th ஹிஸ்ட்ரி புக்கில் முகலாய பேரரசுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்குங்க. அதில் இருக்கிறதுல தான் மோஸ்ட்லி எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா டீப்பாக படிச்சுக்குங்க. முகலாய பேரரசுகள் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான 6 பேரரசுகள் இருந்திருக்காங்க. 300 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. 6 பேரரசுகள் குறிப்பிடத்தக்கவர்களாக இருந்திருக்காங்க முகலாய பேரரசர்களை. முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். அவருக்கு அடுத்து யார் வர்றாருன்னா ஹுமாயூன் வராரு. ஹுமாயூனுக்கு அடுத்து அக்பர் வராரு. அக்பருக்கு அடுத்தது ஜஹாங்கீர் வராரு. ஜஹாங்கீருக்கு அடுத்து ஷாஜஹான். ஷாஜஹானுக்கு அடுத்து யாருன்னா அவுரங்கசீப் வராங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா அக்பரும் ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்டு ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. அவுரங்கசீப்பும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே சிறந்த நிர்வாகின் அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா அவங்க நிர்வாகத்தை நல்லபடியா நடத்தியிருப்பாங்க. இதுல ஹுமாயூன் தான் பார்த்தோம் அப்படின்னா முகலாய பேரரசர்களே வலிமை குன்றியவர், அதாவது பலவீனமா இருந்தவர் யாரு அப்படின்னா ஹுமாயூனை தான் சொல்லணும். மீதி எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க. இதுல ஜஹாங்கீர் அப்படிங்கிறவர் அவருக்கு ஆட்சியில நாட்டமே இருக்காது. அவர் கலையில தான் இன்ட்ரெஸ்டா இருந்துட்டு இருப்பாரு. அவரை வச்சுட்டு அவரோட மனைவி நூர்ஜஹான் தான் ஆட்சியில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரூரல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மனைவி தான் ஆட்சி நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அக்பர் அப்படிங்கிறவர் அவர் மிகப்பெரிய சீர்திருத்தத்தெல்லாம் கொண்டு வந்தாரு. முகலாய அரசர்களே சிறந்தவர் யாரு அப்படின்னா அக்பரை தான் சொல்லணும். ஏன்னா அவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தினாரு. அனைத்து மதங்களுக்கான ஒரு நல்லுறவான முகலாய பேரரசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சவர் யாரு அப்படின்னா அக்பர் தான். அவரோட எண்ணங்கள் எல்லாமே அப்பவே எப்படி இருக்குன்னா உயர்ந்ததா தான் இருக்கும். அவரோட இதை பார்க்கும்போது எல்லாமே எல்லா மக்களோட ஒற்றுமைக்காகத்தான் ஒவ்வொன்றா செஞ்சிருப்பாரு. அவுரங்கசீப் சிறந்த நிர்வாகி தான். ஆனா முழுக்க முழுக்க முஸ்லீம் மீது பற்று கொண்டவர். அவர் பின்பற்றிய வழிமுறைகள் எல்லாமே அவங்க முஸ்லீம் விதியில் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்த ஒரு முஸ்லீம் தான் யாருன்னா அவுரங்கசீப் அப்படி இருப்பாங்க. ஓகேங்களா? அது பேசிக் தான். அடுத்து வாங்க டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாபர் தைமூர் மற்றும் செங்கிஸ்தானோட வழித்தோன்றல் அப்படிங்கிறாங்க. தாய் வழி தந்தை வழியிலுமே பார்த்தா அவர் யாரோட வழித்தோன்றல் அப்படின்னா தைமூர் மற்றும் செங்கிஸ்தான். இவங்க 2 பேருமே யாரு? மங்கோலியர்கள். அந்த மங்கோலிய படைகள் இருந்துச்சுல அதோட வழித்தோன்றதான் பாபர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மங்கோலியர்னாவே எல்லா நாடுகளுக்கும் படையெடுத்து அங்க நாடுகள் மீது சேதத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப இயற்கையாவே இவர் எப்படின்னா போர்க்குணம் கொண்டவரா இருந்திருக்காரு. இவர் இந்தியாவை வரக்கு முன்னாடி சிந்துவில் சில பகுதிகளை கைப்பற்றிட்டு தான் இருந்திருக்காரு. 1524 வரைக்கும் பஞ்சாப்ல இருக்க சிந்துல சில பகுதிகளை கைப்பற்றி இருந்திருக்காரு. தனக்குன்னு ஒரு நல்ல ஆட்சி பரப்பு கிடைக்காம அவர் சின்ன மாகாணத்தை தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. நல்ல ஆட்சிக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தகுந்த மாதிரியே நம்ம இந்தியாவில இருந்து தௌலக் லோடியோட மகன் திலாவர் கானும் டெல்லி சுல்தானோட மாமனார் ஆலம் கான் 2 பேரும் போய் பாபரை பாக்குறாங்க. எதுக்காக பாக்குறாங்க அப்படின்னா அப்ப டெல்லியில ஆட்சியில் இருக்கிறது இப்ராஹிம் லோடி. இப்ப டெல்லியில் ஆட்சியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடியை ஆட்சியிலேருந்து அகற்றிட்டு எங்களுக்கு நீங்க மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக பாபரை பார்க்க போறாரு. பாபர் என்ன பண்றாரு? அவருக்கே ஒரு நல்ல நாடு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவர் இவங்க சொன்ன வழிமுறையை ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்க வந்தோடனே என்ன பண்றாரு அப்படின்னா 1526ஆம் ஆண்டுல முதல் பானிபட் போர் நடப்புறது. அது பானிபட் அப்படிங்கிற இடத்துல இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தான் இருக்கல்ல லோடி வம்சத்தோட கடைசி அரசர் இப்ராஹிம் லோடியோட போரிடுறாரு. அந்த போரிடல ஏசிய பாபர் வின் பண்ணிடுறாரு. அவர் வின் பண்ணிட்டு இதுக்குள்ள துருக்கி எல்லாம் வருவாங்க. இப்போ கஜினி எப்படி வருவார்? முகமது கஜினி எப்படி வருவார்? 17 முறை படியை எடுத்து வருவாரு. இங்க இருக்கிற செல்வங்களை எல்லாம் அள்ளிட்டு அவர் திரும்ப போயிடுவார். அதே மாதிரி பாபரும் இங்க இருக்கிற செல்வங்களை அள்ளிட்டு போயிடுவாரு அப்படின்னு தான் யார் நினைச்சாங்க அப்படின்னா இந்த திலாவர் கானும் ஆலம் கானும் நினைச்சிருப்பாங்க. ஆனா பாபர் இப்ராஹிம் லோடியை வின் பண்ணினோனே இதுதான் எனது தேசம், இங்கதான் நான் இனி ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கே ஃபுல்லா வந்துட்டாரு. அவரோட இதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வருவாங்க போயிருவாங்க. டெல்லி சுல்தானும் நிலையான ஒரு இது இல்லை. அதுமே 5 வம்சங்களுக்கு கீழே ஆட்சிக்கு வந்திருக்கு. பேரரசு கீழே தான் 300 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பேரரசு கீழே தான் ஆட்சியில இருந்திருப்பாங்க. ஓகே,
இப்படித்தான் வந்து முதல் பானிபட் மூலமா வந்து பாபர் தான் வந்து முகலாயர் பேரரசை இந்தியாவில் நிறுவறாரு. அதுக்கு காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னா தௌலத் கான் லோடியோட மகன் திலாவர் கானும் டெல்லி சுல்தானோட மாமனார் ஆலம் கானும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிட்டு போங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ராஹிம் லோடி கூட போரிடும் போது இவங்க 2 பேருமே வந்து பாபருக்கு ஒத்துழைப்பு தராம விலகிடுவாங்க. சொன்ன சொல்ல அவங்க காப்பாற்ற மாட்டாங்க. அப்ப பாபர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்கூடயும் சண்டை. இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது முதலில் தனக்கு உதவி செய்வதாக கூறி பின்வாங்கிய தௌலக்கான் லோடி படைகளை வந்து லாகூர்ல வந்து வெல்றாரு. தௌலக்கான் லோடியோட படைகளை லாகூர்ல வென்றாரு. முதல் பாபர் வந்து ஒரு சிறந்த போராளி. அதனால அவர் தொடர்ந்து 4 ஆண்டுகள் என்னன்னா போர்ல தான் இருப்பாரு. அதோட தன்னோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்துறதே வந்து முதன்மை நோக்கமா கொண்டிருப்பாரு. முதல் பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடியை தோற்கடிக்கிறாரு. 2வது கான்வா போர் 1527, சாந்தேரி போர் 1528, காக்ரா போர் 1529, பானிபட் போர் 1526, அடுத்த ஆண்டே கான்வா போர் 1527, அதுக்கு அடுத்தது 1528, அதுக்கு அடுத்தது 1529ல காக்ரா போர். தொடர்ந்து 4 ஆண்டுகள் வந்து போர் புரிஞ்சுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஆட்சியை வந்து பெருசுபடுத்திடுவாரு. ஆனா அவர்னால நல்ல ஆட்சி புரிய முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த போர்களுக்கு பின்னாடி அவரை தான் 1230லயே அவர் இறந்துருவாரு. பாபர் வந்து ஆட்சியை ஏற்படுத்தி வெறும் 4 ஆண்டுகள் மட்டும்தான் அவரால் இந்தியாவை ரூல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவரோட ஜென்ரேஷன்ஸ் தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஓகே, கன்வா போர்ல யாரை தோக்கடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேவாரின் ராணா சங்காவையும் ஆப்கானிய நட்பு நாடுகளையும் தோக்கடிக்காரு. கான்வா போர்ல வந்து மேவாரோட ஆளுநர் ராணா சங்காவையும் ஆப்கானிய நட்பு நாடுகளை தோக்கடிக்கிறாரு. சாந்தேரி போர்ல யாரை தோக்கடிக்கிறாரு அப்படின்னா மேதினி ராய் அப்படிங்கிறவரை வந்து தோக்கடிச்சிறாரு. காக்ரா போர்ல வந்து முகமது லோடி தலைமையிலான ஆப்கானிய கிளர்ச்சிகளெல்லாம் தோற்கடிக்கிறாரு. லோடி தலைமையிலான ஆப்கானிய கிளர்ச்சியாளர்களை வந்து தோற்கடிக்கிறாரு. எந்த போர்ல அப்படின்னா காக்ரா போர்ல. எந்த போருக்கு பின் முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவனாரு பாபர் அப்படின்னு கேட்டா முதலாம் பானிபட்டு போர் 1526ல நடைபெற்ற முதலாம் பானிபட்டு போர்ல தான் இப்ராஹிம் லோடியோட போர் புரிஞ்சு இந்தியாவில் வந்து முகலாய அரசை நிறுவறாரு 1526. பாபர் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் யாரு அப்படின்னு படையெடுத்து வரணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தவர் யாரு அப்படின்னா லோடி எதிரியான மேவார் ஆளுநரும் ராணா சங்கா இவங்கெல்லாம் மாதிரி கோரிக்கை விடுத்திருக்காங்க. இப்ராஹிம் லோடிக்கு எதிரிக்கு போய் அவரை கூப்பிட்டுருக்காங்க. பாபர் எங்க கைப்பற்றாரு அப்படின்னா காபூலையும் கஜினியை கைப்பற்றாரு. பின்புதான் பாபர் எந்த பகுதியை கடந்து வந்து பஞ்சாப்ல சில பகுதிகளை கைப்பற்றாருன்னா சிந்து நதியை கடந்து வந்து பஞ்சாப்லயும் சிந்து அந்த சில பகுதிகளை கைப்பற்றாரு. பாபர் வந்து படையெடுத்து வந்தபோது முதல்ல தனக்கு உதவி செய்வதாக கூறி பின்வாங்கிய யாருடன் படைகளை வந்து லாகூர் தோற்கடித்தா அப்படின்னா தௌலக்கான் லோடியோட படைகளை வந்து லாகூர்ல தோற்கடிச்சிருப்பாரு. வெடிமருந்து முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியாவை அடைந்தது அப்படின்னா வெடிமருந்தை வந்து முதல்ல வந்து சீனியர்கள் தான் கண்டறிஞ்சிருக்காங்க. அப்புறம் 13ஆவது நூற்றாண்டுல போய் ஐரோப்பியாவுக்கு போயிருக்கு. யாருக்கு வந்து முதல் இந்திய போர்களில் பீரங்கிகள் பயன்படுத்துவதற்கான ஆதாரம் இல்லை? யாருக்கு முன்பு? அதாவது பாபர் தான் வந்து முதல் இந்தியாவில் பீரங்கிகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு. எதனால பாபர் வெற்றி பெற்றாரு அப்படின்னா சிறிய படையை தான் கொண்டு வந்திருப்பாரு. ஆனா பீரங்கி படைகளே அவர் கொண்டு வந்திருப்பாரு. இங்க இருக்கிற ஆளுகள்லாம் நம்ம ஆளுக அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாங்க, கலால் படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருந்தாங்க. பாபர் கொண்டு வந்து பீரங்கி படை நிறுத்தினோனையுமே அதனோட சத்தத்தை கேட்டு மற்ற யானைப்படை எல்லாமே நடுநடுங்கி ஓட ஆரம்பிச்சு அதனாலேயே பாதிப்பு அதிகம். அதனாலதான் பாபர் வந்து எளிதா வந்து இங்க இந்தியாவுக்குள்ள வந்து நுழைஞ்சிடுறாரு. கன்வா போர்ல வந்து பாபருக்கு எதிராக போர் புரிந்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கான் முஸ்லீம்கள் வந்து பாபருக்கு எதிராக போர் புரிஞ்சிருக்காங்க. இப்ராஹிம் லோடியோட சகோதரன் முகமது லோடி, மேவாட் ஆளுநர் ஹசன் கான் இவங்க எல்லாத்தோட உதவியோட ராணா சங்கா தான் வந்து பாபரை எதிர்த்திருக்காரு. எந்த போர்ல அப்படின்னா கன்வா போர்ல ராணா சங்கா தான் வந்து பாபருக்கு எதிராக போர் புரிந்திருக்காரு. யாரோட உதவியால அப்படின்னா ஆப்கானிய முஸ்லீம்கள், இப்ராஹிம் லோடியோட சகோதரர் முகமது லோடி, மேவாட் ஆளுநர் ஹசன் கான் உதவியுடன். அதுக்கப்புறம் முதல் பானிபட்டு போர்ல மிக சிறிய படைகளை கொண்ட பாபர் வெற்றி பெற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக சரியான போர் வியூகம் பண்றாரு. அது போக பீரங்கி படையை பயன்படுத்தியிருக்காரு. இதனாலதான் வந்து பாபர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. கன்வா போர்ல கைப்பற்றிய பகுதிகள் வந்து என்னென்ன பகுதிகளை கைப்பற்றினாரு அப்படின்னா குவாலியரையும் தோல்பூரையும் கைப்பற்றாரு. கன்வா போர்ல எந்த பகுதிகளை கைப்பற்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா குவாலியரையும் தோல்போல் பகுதியிலையும் கைப்பற்றாரு. சாந்தேரி போர்ல யாருக்கு எதிராக போர் புரிந்தார் அப்படின்னா சாந்தேரி மேதினி ராய்க்கு எதிராக வந்து பாபர் போர் புரிஞ்சிருக்காரு. அடுத்து என்னன்னா பாபர் அப்படிங்கிற அவர் பார்த்தோம் அப்படின்னா பாரசீக
மொழியில புலமை பெற்றிருந்தாரு. பாபர் பாரசீக மொழிகள்ல புலமை பெற்றிருந்தாரு. துசுக்கி பாபரி அப்படிங்கிற பாபரோட நினைவு குறிப்பு, அதாவது சுயசரிதை நூல் இருக்குல்ல, அதை எழுதியிருப்பாரு. அதுல வந்து பொதுவான கருத்துக்களை தான் எழுதியிருப்பாரு. இந்தியாவை பத்தி மிகப்படுத்தில எந்த விவரிப்பு இருக்காது. அவரோட டெய்லி என்னவோ அதை மட்டும்தான் பண்ணியிருப்பாரு. அதாவது பாபருக்கு டைம் இல்ல. அவர் 4 ஆண்டுகள் போரே தொடர்ந்து புரிஞ்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிர்றாரு. அதனால அவரு மேற்கொண்டு நிர்வாகத்த சீர்திருத்தங்கள்லாம் மேற்கொள்றதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்ல. நாடு பிடிச்சு அவரோட ஆட்சிய வந்து பரப்புறது தான் அவரோட நோக்கமா இருந்துச்சு. நான் அவருக்கு அடுத்தடுத்து போர்கள வந்து தான் சந்திச்சுட்டு இருந்தாரு வந்து. நிர்வாகத்துல வந்து என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிற பாபர் இறந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட மகன் ஹுமாயூன் வந்து ஆட்சிக்கு வராரு. ஹுமாயூன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வந்து அவர் வந்து பாபரை மாதிரி திறமையானவர் கிடையாது. ஆனால் வந்து அவர் பாபரோட சொல்லுவார், உன் சகோதரர்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் வந்து இறுதி வரைக்கும் தந்தையோட சொல்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செயல்படுவார். அதுவே அவருக்கு வந்து பிரச்சனையாக மாறும். சகோதரர்களோட சுமூகமாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறதே அவருக்கு வந்து பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்கும். அவர் திறமையான வீரரும் கிடையாது. ஆனா நல்ல கல்வியாளர் தான். இவர் குடுத்திருக்கிற பகுதியில வந்து சகோதரர்களுக்குலாம் அங்கங்க ஆளுநர் பதவி பிரிச்சு குடுத்து, அந்த மாகாணத்தில அவரோட கண்ட்ரோல்ல குடுத்திருப்பாரு. ஆனா அவிங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, கிளர்ச்சியிலேயே ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. அவிங்களெல்லாம் அடக்குவதே வந்து மிகப்பெரிய வேலையா வந்து ஹுமாயூனுக்கு இருக்கும். ஹுமாயூன் சகோதரர்கள் வந்து காம்ரான் பொறுப்பு வகித்தது எங்க அப்படின்னா, காபூல், காந்தகார்ல வந்து பொறுப்பு வச்சிருக்காரு. ஹுமாயூன் வந்து எந்த ஆண்டு தௌரா என்னுமிடத்தில் ஆப்கானரை தோற்கடித்து பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை முற்றுகையிட்டார் அப்படின்னா 1532. ஹுமாயூன் உருவாக்கிய புதிய நகரம் என்ன அப்படின்னா, ஹுமாயூன் உருவாக்கிய புதிய நகரம் எது அப்படின்னா தீன் பானா. டெல்லியில வந்து தீன் பானா அப்படிங்கிற ஒரு நகரத்தை ஹுமாயூன் தான் உருவாக்கி இருப்பாரு. ஹுமாயூன் வந்து பகதூர் ஷாவின் மேல் போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி அவற்றை யாருடைய பொறுப்பில் விட்டுருவாரு அப்படின்னா அஸ்காரியாங்கிற பொறுப்புல விட்டுருவாரு. அதாவது குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி அவற்றை யாருடைய பொறுப்புல விட்டுருவாரு அப்படின்னா அஸ்காரியா அப்படிங்கிற பொறுப்புல விட்டுருவாரு. சௌசா போர் 1539 நடைபெறும். இந்த போர்ல வந்து 7000 முகலாய பிரபுகள் வீரர்கள் வந்து கொல்லப்பட்டன. தன் உயிரை காத்துக்கொள்ள தப்பியோடிய ஹுமாயூன் வந்து கங்கை நதியை நீந்தி கடந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சௌசா போரை தொடர்ந்து ஹுமாயூன் வந்து ஷெர்ஷா இடையிலான இறுதி மோதல் கண்ணோச்சியில வந்து நடைபெற்றிருக்கு. அதாவது அங்க ஹுமாயூனுக்கு எதிராக ஒரு சகோதரரே கலகம் செய்யும் போது அதையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அடக்குவாரு. அதுல ஒரு பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷெர்ஷா அப்படின்னு ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. ஷெர்ஷா அப்படிங்கிறவரு அவரும் ஒரு முஸ்லீம் தான். ஷெர்ஷா அப்படிங்கிறது அவரும் ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் தான். ஹுமாயூன் போய் நேரா போகும்போது போர்க்களத்துல அவர் உடன்படிக்கை நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையில சொல்லுவாரு. அதை நம்பிட்டு ஹுமாயூன் அவரை விட்டுட்டு வந்துருவாரு. அவர் விட்டுட்டு வந்ததுதான் அவர் செய்த மிகப்பெரிய தப்பா இருக்கும். அவர் சொல்றதை கேட்டுட்டு இவர் நம்பிட்டு விட்டுட்டு வந்துருவாரு. ஆனா அவரே வந்து அகைன்ஸ்டா ஆகி இவர் மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சிருவாரு ஷெர்ஷா. அதான் சௌசா போர்ல வந்து ஹுமாயூன் மீது போர் தொடுப்பாரு ஷெர்ஷா. அந்த போர்ல ஹுமாயூன் தோற்கடிச்சுப்பட்டு விரட்டிடுவாரு. அப்போ அவரோட ஆட்சி காலமே பார்த்தோம் ஹுமாயூனோட ஆட்சி காலமே எப்படின்னா 1530 to 40 வரைக்கும் தான் இருப்பாரு. 10 ஆண்டுகள் தான். அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சுதான் அவர் மறுபடியும் திரும்ப வந்து நாட்டை கைப்பற்றுவாரு. அதுலயும் அதே ஆண்டுல வந்து அவர் இறந்தும் போயிருவாரு ஹுமாயூன். சௌசா போரை தொடர்ந்து ஹுமாயூனும் ஷெர்ஷாவும் எங்க மோதிக்கிட்டாங்க அப்படின்னா கண்ணோச்சியில மோதிக்கிட்டாங்க. கண்ணோச்சி போர்ல தோற்கடிச்சு தப்பியோடிய ஹுமாயூன் எங்க போய் தஞ்சம் புகுந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரசீகத்துல போய் ஹுமாயூன் தஞ்சம் புகுந்துக்குவார். பாரசீகத்தில் போய் ஹுமாயூன் தஞ்சம் புகுந்துக்குவாரு. வாழ்க்கை முழுவதுமே வந்து தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்து விட்டார் அப்படின்னு யாரோட கூட்டு அப்படின்னா ஸ்டான்லி லென்போலோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அதாவது ஹுமாயூன் வந்து தவறி விழுந்து மாடி படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்து இறந்துருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கை முழுவதுமே தவறி விழுந்தார். அதாவது சகோதரர்களுடன் கலகம், அதுக்கப்புறம் போர்ல தோத்து ஓடினாரு. அங்க ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் வருவாரு. அதாவது அவருக்கு வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டமா இருந்துச்சு அப்படிங்கறது தான் இவரு ஸ்டான்லி லென்போல் சொல்லியிருக்காரு. 1532 தௌரதா முற்றுகைக்கு பின் ஷெர்ஷா வந்து ஹுமாயூனுடன் விசுவாசமாக இருப்பதாக பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. 1532 வந்து சௌரால போய் ஹுமாயூன் முற்றுகையிடுவாரு. அப்ப வந்து நான் விசுவாசமா இருப்பேன்னு ஷெர்ஷா சொல்லுவாரு. அவர் சொல்றதை இவர் நம்பிட்டு திரும்ப வந்திருப்பாரு. சப்போஸ் ஹுமாயூன் வந்து நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அப்பவே வந்து ஷெர்ஷாவை வந்து அவர் கொண்டிருக்க முடியும். ஆனா அவர் செய்யல. ஆனா அவரோட பிளானை வந்து சரியா ஷெர்ஷா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரு. அதனாலதான் ஹுமாயூனை அவரால் தோற்கடிக்க முடிஞ்சிருச்சு. ஷெர்ஷா அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாகிதாரி குடும்பத்துல பிறந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷெர்ஷா. ஜாகிதாரிங்கிறது ஜமீன்தாரி முறை மாதிரி இருந்ததுதான்.
வரி வசூல் செய்யறதுக்காக இருந்த ஒரு முறை தான் அது. அதான் மக்கள்கிட்ட வரி வசூல் செஞ்சு அவங்களுக்கு ஒரு பங்கு வச்சுட்டு அரசருக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க. அதான் வந்து ஜாகிதாரி முறை. அதோட குடும்பத்தில் பிறந்தவர் தான் யாரு அப்படின்னா ஷேர்ஷா. ஃபரீத் அப்படிங்கிற ஒரு புலியை கொண்டதான் இவர் என்னன்னு சொல்றாங்க, சேர்கான் அப்படின்னு சொல்றாரு. ஃபரித் அப்படிங்கிற ஒரு புலியை கொண்டங்காட்டி இவரை சேர்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஷெர்ஷா வந்து ஒரு சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. டெல்லி சுல்தானியத்தில் வந்து உள்ளாட்சி நிர்வாகத்துல வந்து பல மாற்றங்களை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. தனது கட்டுப்பாட்டில் உள்ள கிராமத்தில எல்லாம் வந்து களவு போச்சு, அதாவது திருடு போச்சுன்னா கிராம தலைவரே பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருப்பாரு. விவசாயிகளை வந்து சீர்குலைத்தா அரசனும் சீர்குலைவான் அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காரு. அதனால போர் புரிந்துட்டு வர வீரர்கள் வந்து விவசாய நிலங்களை வந்து அழிக்காம பாதுகாப்பா வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும், அதாவது ஒரு சட்டத்தையும் கூட அவர் கொண்டு வந்திருப்பாரு. ஜாகிதாரி ஜமீன்தாரி முறைகள் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு. வணிகத்தை வந்து ஊக்குவிக்க வணிக வரிகளை வந்து எளிமையாக்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஷெர்ஷாவோட சிறந்த நிர்வாகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஷெர்ஷா காலத்துல வசூலிக்கப்பட்ட வரிகள் நுழைவு வரி, விற்பனை வரி இதெல்லாம் வந்து ஷெர்ஷா காலத்துல வசூலிக்கப்பட்டுச்சு. இவருடைய நாணய முறைகள் வந்து முகலாயர் காலம் முழுவதுமே பின்பற்றப்பட்டிருக்கு. ஷெர்ஷா அறிமுகப்படுத்திய நாணய முறை தான், அதாவது நவீன இந்தியாவிலேயே அந்த நாணய முறை தான் நாம் பின்பற்றிருக்கோம். ஏன்னா முகலாயர் கொண்டு வந்த அதே இதை தான் பின்பற்றி ஆங்கிலேயரும் வெளியிட்டாங்க. அவங்க வெளியிட்டதை பின்பற்றி தான் நம்மளுமே வெளியிட்டோம். ஸோ வந்து எல்லாமே என்னன்னா அந்த ஷெர்ஷாக்கு முன்னாடியே டெல்லி சுல்தான் நாணயங்கள் வந்துச்சு. ஆனால் நவீன இந்தியாவோட ரூபாயோட வடிவமைப்பில் ஆணையங்களை வெளியிட்டது அப்படின்னா ஷெர்ஷா. அவரை பயன்பற்றி தான் முகலாய பேரரசும் அதை வழியா கொண்டு வந்திருக்காங்க. வணிகம் மற்றும் வர்த்தகத்திற்கெல்லாம் உறுதியான சாலைகளை வந்து ஷெர்ஷா அமைச்சிருக்காரு. குஜராத் கடற்கரை துறைமுகங்கள்ல வந்து ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கிற வகையில புதிய சாலைகள் எல்லாம் வந்து ஷெர்ஷா அமைச்சிருந்தாரு. வணிகர்கள் வந்து தங்கள் உணவருந்தவும் சாலைகளில் அமைக்கப்பட்ட சத்திரங்களை வந்து தாராய் அப்படின்னு சொல்றாங்க. வணிகர் அப்பெல்லாம் இருந்துச்சுன்னா போகும்போது வரும்போது போய் தங்கறக்கு வந்து சத்திரங்களை அமைச்சிருப்போம்ல, அது வந்து அப்படி தாராய் அப்படின்னு சொல்லி அமைக்கப்படுற உணவருந்தும் இடங்களை வந்து அமைச்சாரு. ஆதரவற்றவர்களுக்கு வந்து கருவூலத்திலிருந்து அரச கருவூலத்திலிருந்தே ஊக்கத்தொகையை வந்து ஷெர்ஷா வழங்கி இருக்காரு. ஷெர்ஷா ஒரு வைதீக சன்னி முஸ்லீம், பாரபட்சம் இன்றி நீதி வழங்கினார் அப்படின்னு. அவரும் ஒரு முஸ்லீம் தான். ஷெர்ஷாவும் வந்து வைதீக சன்னி முஸ்லீம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பாரபட்சம் இல்லாம வந்து நீதி வழங்கியிருக்காரு. ஷெர்ஷா உயிருடன் இருக்கும் வரையிலும் ஹிமாயினால அவரை வெற்றி கொள்ளவே முடியவில்லை. அவர் வந்து தோத்து போனவர் 15 ஆண்டுகள் வந்து அங்கேயே தான் இருக்கிறார், பாரசீகத்துல தான். ஷெர்ஷா உருவாக்கிய புதிய நகரம் என்ன அப்படின்னா புராண கிலா. ஷெர்ஷா உருவாக்கிய புதிய நகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புராண கிலா அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து உருவாக்கி இருக்காரு. ஷெர்ஷா கல்லறை மாடத்தை எங்கு கட்டினார் அப்படின்னா சாசாராம் அப்படிங்கிற இடத்துல கட்டியிருக்காரு. ஷெர்ஷாவோட கல்லறை மாடத்தை எங்கு கட்டினார் அப்படின்னா சாசாராம் அப்படிங்கிற இடத்துல கட்டியிருக்காங்க. ஷெர்ஷா வந்து வெடிகுண்டு விபத்தில் உயிரிழந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1545. 1545 வந்து ஷெர்ஷா வெடிகுண்டு விபத்துல வந்து உயிர் இறக்குறாரு. அவருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா அவரோட இரண்டாவது மகன் இஸ்லாம் சான் 1553 வந்து அரியணை ஏறுறாரு. சிறு வயதிலே மரணம் அடைந்ததால் வந்து வாரிசுகளுக்கு குழப்பம். இதனை பயன்படுத்தி தான் ஹிமாயூன் 1555 ஆண்டு மீண்டும் வந்து டெல்லியை கைப்பற்றுவாரு. ஷெர்ஷா இறந்துறது 1545லயே இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறம் அவரோட வாரிசுகள் தான் வருவாங்க. ஆனா ஹிமாயூன் 1555 தான் வந்து மீண்டும் டெல்லியை கைப்பற்றாரு. ஜாகிதாரி முறை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து வரி வசூல் செய்கின்ற அதிகாரம் வந்து அப்பகுதியை நிர்வகிக்கின்ற வரி வசூலிச்சுட்டு பகுதியை நிர்வகிக்கின்ற அதிகாரம் வந்து அரசை சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும். அந்த தான் என்ன சொல்றாங்கன்னா ஜாகிதாரி முறை அப்படின்னு சொல்றாங்க. ஜமீன்தாரி அப்படின்னா அக்பர் பிரபுகளுக்கு முந்தைய அரசு குடும்பங்கள்ல வந்து வழித்தோன்றர்களுக்கும் நிலங்களை வழங்கி அவற்றை பரம்பரையா அனுபவிக்கும் உரிமையை வழங்கியிருக்காங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா ஜமீன்தாரி. அதாவது பிரபுகளுக்கு முந்தைய அரசு வரைக்கும் அரசு குடும்பம் வழித்தோன்றல் இருக்கிறாங்களா அவங்களுக்குலாம் நிலங்களை வழங்கி அவங்கள நிர்வகிக்கும் பொறுப்பு அவங்கள்டே கொடுத்துருக்காங்க. அதான் ஜமீன்தாரி அப்படின்னு சொல்றோம். ஜமீன்தார்கள் வந்து குத்தகைதாரர்களிடமும் விவசாயிகளிலிருந்து அதிகமான வரியை வசூல் செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அரசுக்கு செலுத்தி இருக்காங்க. எத்தனையாவது வயதில் அக்பருக்கு முடிசூட்டப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்பர் அரியணை ஏறும்போது அவரோட வயது என்ன அப்படின்னா 14. ஹிமாயூன் வந்து 1555 ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பாரு. ஆட்சி பொறுப்பேற்று 1556 இறந்துருவாரு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மாடியிலிருந்து கீழே விழுந்து அவரு இறந்துருவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் வந்து அக்பர் தான் அடுத்த முகலாய பேரரசு, அதாவது அக்பர் தான் அடுத்த பேரரசா வந்து நியமிக்கப்படுவாரு. அப்போ அவருக்கு வயது பார்த்தா அவர் பேரரசா நியமிக்கப்படும் பொழுது அக்பரோட வயது வெறும் 14 வயதா தான் இருக்கும். அதனால அக்பருக்கு ஒரு பாதுகாவலர் இருப்பாங்க. யாரு அப்படின்னா பைராம் கான். அக்பரோட பாதுகாவலர் யாரு அப்படின்னா பைராம் கான். ஹெமு
ஹெமு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா சிர்சாவோட வழியில் வந்து ஆப்கானிய அரசன் அடில் ஷாவின் இந்து படை தளபதி தான் யாரு அப்படின்னா ஹெமு. சிர்சாவில் வெளியே வந்த ஆப்கானிய அரசன் அடில் ஷாவோட இந்து படை தளபதி தான் யாருன்னா ஹெமு அப்படின்னு சொல்றாங்க. ஹெமு வந்து முதல்ல வந்து குவாலியரை கைப்பற்றாரு, பின்பு ஆக்ராவை வந்து கைப்பற்றுறாரு. டெல்லியை நோக்கி முன்னேறிய போது இரண்டாம் பானிபட் போர் வருது. ஃபர்ஸ்ட் குவாலியரை கைப்பற்றிட்டு ஆக்ராவையும் கைப்பற்றிட்டு டெல்லியை நோக்கி முன்னேறாரு. அப்பதான் என்ன வருதுன்னா இரண்டாம் பானிபட் போர் வருது. இரண்டாம் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெறுது அப்படின்னா 1556. 1556 நவம்பர் மாதத்தில் ஹெமுவை வந்து பானிபட் அப்படிங்கிற இடத்துல வந்து அக்பர் சந்திக்கிறாரு. ரெண்டு பேர்த்துக்கு இடையில நடக்குது அப்படின்னா அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையில தான் வந்து இரண்டாம் பானிபட் போர் நடைபெறுகிறது. இந்த போர்ல யார் வெற்றி பெறுவாரு அப்படின்னா அக்பர் வெற்றி பெறுவாரு. முதலாம் பானிபட் போர் 1526 யாருக்கு பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெற்றதா முதலாம் பானிபட் போர். இரண்டாம் பானிபட் போர் அக்பர் மற்றும் ஹெமுக்கு இடையில நடைபெற்றது. இதுல வெற்றி பெறது யாரு அப்படின்னா அக்பர் வெற்றி பெறுவாரு. ஹெமுவை கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கிறாங்க. பைரம் கான் யாரு அப்படின்னா அக்பரோட பாதுகாவலர். பகர ஆளுநராக பைரம் கான் கீழே வந்து குவாலியர், அஜ்மீர், காபூல்ல இருந்து ஜான்பூர் வரைக்கும் நாடு விரிவடைஞ்சிருக்குது. பைரம் கான் வந்து அக்பரின் அறிவுரையின்படி மெக்கா புறப்படுறாரு. அதாவது அக்பருக்கு எதிராக வந்து அவர் செயல்பட்டுட்டே இருப்பாரு. அக்பரை செயல்படவே விடாதான் நாட்டுல பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு கொண்டு அக்பர் என்ன பண்ணுவாருன்னா அவரை வந்து நீங்க மெக்கா புறப்படுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, அவர் மெக்கா போறேன் அப்படின்னு போகும்போது போற வழியில ஆப்கானிய ஒருவரால் வந்து பைரம் கான் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பைரம் கானோட மகன் யாருன்னா அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் வந்து நல்ல மேதையா இருப்பாரு. கான் அப்படிங்கிற பட்டத்தோட அக்பர் அவையிலேயே வந்து இறுதி வரைக்கும் இருந்திருப்பாரு. பைரம் கானோட மகன் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற வந்து கானான் அப்படிங்கிற பட்டத்தோட வந்து அக்பரோட அவையில இருந்திருப்பாரு. அக்பரோட படையெடுப்புகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அக்பர் வந்து ஒரு சிறந்த நிர்வாகி, போர் வீரர்னு சொல்லப்படுது. அவரோட முக்கியமான படையெடுப்புகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1562 மாலவத்தை கைப்பற்றாரு. யாருக்கிட்ட இருந்துன்னா பஜ் பகதூரிடமிருந்து மாலவத்தை வந்து 1562 கைப்பற்றாரு. 1564 கோண்டுவானாவை கைப்பற்றாரு. 1564 கோண்டுவானாவை கைப்பற்றாரு. ராணி துர்காதேவி மற்றும் மகன் வீர் நாராயணனிடம் கைப்பற்றாரு. சித்தூர்ல வந்து மேவார் அரசர் ராணா உதய் சிங்குக்கு வந்து 6 மாதம் முற்றுகைக்கு பின்னாடி சித்தூரையும் கைப்பற்றாரு. ராணா உதய் சிங்கோட படைத்தளபதிக்கு வந்து ஜெய்மால் பாட்டா போரை வந்து நடத்தியிருப்பாங்க. 30,000 ரஜபுத்திர வீரர்கள் வந்து அந்த போர்ல மரணம் அடைஞ்சிருப்பாரு. ஜெய்மால் பாட்டா வீரத்தை போற்றும் வகையில அக்பர் வந்து ஆக்ரா கோட்டையில் வந்து நுழைவாயில அவர்களுக்கு நினைவு சிலைகளையே நிறுவியிருக்காரு. அதாவது எதிரி படை வீரர்களும் வீரமா எதிர்த்து போரிட்டதுனால அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஆக்ரா கோட்டை நுழைவாயில நினைவு சிலைகளை வந்து அக்பர் நிறுவியிருப்பாரு. அக்பர் வந்து ஒரு தனித்தன்மை உள்ள முகலாய பேரரசர். அவர் வந்து மக்களிட ஒற்றுமையை வலியுறுத்தியவர். முஸ்லிம்களோட மற்ற ஆட்சியாளர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள் மீது வெறுப்பு திணிப்பாங்க. ஆனா இவர் அப்படி இருக்க மாட்டாரு. எல்லா சமூகத்தோடும் ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் இவரு. அடுத்து 1573 குஜராத்தில் வந்து முசஃபாரிடம் இருந்து கைப்பற்றாரு. 1576 பீகார், வங்காளம் அப்படிங்கிற தாவூத் கானையும் வந்து தோக்கடிறாரு. பீகார், வங்காளத்துல தாவூத் கானையெல்லாம் வந்து தோக்கடித்து அந்த பகுதிகளையும் வந்து கைப்பற்றுறாரு. ராஜா மான் சிங் பகவன் தாஸ் உதவியுடன் காபூலை சேர்ந்த மிர்சா வகீஸ் கானை தோக்கடிக்கிறாரு. ராஜா மான்சிங்கும் பகவந்தாஸ் அப்படிங்கிற உதவியோட கான்பூரை சேர்ந்த மிர்சா ஹக்கீமை வந்து தோக்கடிக்கிறாரு. 1586 காஷ்மீரை கைப்பற்றாரு. 1591 சிந்து கண்டோஜ் பகுதிகளையும் கைப்பற்றாரு. 1596 ஃபெடாரில் இருக்கிற சந்திப்பீடம் இருந்து கைப்பற்றாரு. ஃபெடாரை கைப்பற்றாரு. 1600 அகமது நகரில் ஒரு சில பகுதிகள் வந்து முகலாயர் வசமாயிருது. 1604 நோய்வாய்ப்பட்ட அக்பர் வந்து 1605 அக்டோபர் 27 வந்து இயற்கை எழுதுறாரு. இவரோட முக்கியமான சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லிம்கள் அல்லாத மக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த சிசியா வரியை வந்து இந்துக்கள் புனித யாத்திரை தலைவரியும் வந்து நீக்கியிருக்காரு. போர் கைதிகளை வந்து அடிமையாக்கும் நடைமுறையும் கைவிட்டுட்டாரு. அதாவது இவர் போர் செய்யற இடத்துல எல்லாம் கைதிகளை கொண்டு வந்து அடிமையாக்குறதையும் வந்து நிப்பாட்டினாரு. இந்து விதவைகளை பின்பற்றிய உடன்கட்டை ஏறுமுறையை ஒழித்தாரு. அக்பர் காலத்துல உடன்கட்டை ஏறுமுறையை வந்து அக்பர் ஒழிச்சிருக்காரு. ரஜபுத்திர கொள்கை அப்படின்னா ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பர்மால் மகள் வந்து
ஹர்காபாயை வந்து மணந்திருக்காரு. பின்னாலே தான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, அஜோதா அக்பர் அப்படின்னு. ராஜபுத்திர பெண்களை வந்து மணர்ந்து அதன் மூலமா அவங்களோட நல்லுறவு வேணும் அப்படிங்கிற கொள்கையை வந்து அக்பர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஹர்காபாய் மகன் தான் யாரு அப்படின்னா சலீம். ராஜா பகவந்தாசின் மகளையே திருமணம் செய்யறாரு. யாரு அப்படின்னு பார்த்தா அக்பரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதி சலீம் வந்து ராஜா பகவத் தாஸின் மகளை திருமணம் செய்கிறாரு. அவரோட மகன் தான் யாருன்னா அக்பரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதி. ஓகே, அடுத்து என்னன்னா வருவாய்த்துறை நிர்வாகத்தில் நிபுணத்துவம் உடைய யார் திவானாக பதவி உயர்த்தப்பட்டனர் அப்படின்னா ராஜ தோடர்மார். இவரு ஒரு ராஜபுத்திர அரசர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அக்பர் பெரிதும் விரும்பிய ராஜபுத்திர நண்பர் யாருன்னா பீர்பால். கதையை வந்து படிச்சிருப்போம், அக்பர் அண்ட் பீர்பால் அப்படின்னு. அக்பரும் பீர்பாலும் வந்து சிறந்த நண்பர்களா வந்து இருந்திருக்காங்க. ராணா உதயசிங்கோட மகன் யாரு அப்படின்னா ராணா பிரதாப் சிங். ராணா உதய் சிங்கோட மகன் தான் யாரு அப்படின்னா ராணா பிரதாப் சிங். அவர் அக்பரோட அதிகாரத்தை ஏற்க மறுத்திருக்காரு. தனது மரணம் வரைக்கும் தொடர்ந்து போரிட்டே இருந்திருக்காரு. 1597 வரைக்கும் அவர் மரணம் ஏற்படுற வரைக்கும் அக்பரோட அதிகாரத்தை ஏற்க மறுத்து போரிட்டுட்டே இருந்திருக்காரு. 1676 ஹால் டிக்கெட் போர்ல வந்து ராணா பிரதீப் சிங்க்கு முகலாய படைகளுக்கு இடையே நேரடி போர் ஏற்பட்டுச்சு. அதாவது 1576 ஹால் டிக்கெட் போல ராணா பிரதாப் சிங்க்கும் முகலாய படைகளுக்கும் இடையில நேரடி போர் ஏற்பட்டிருக்கு. மால்வார்ல வந்து மால்தியோ ரத்தோரியில வந்து மகன் யார் வந்து 1581 வரை அக்பரை எதிர்த்தார் அப்படின்னா சந்திரா சென் அப்படிங்கிறவர் வந்து மால்வாரினோட ஆளுநராக இருந்தவரோட மகன். அவர் வந்து அக்பரை வந்து எதிர்த்துட்டே இருந்திருக்காரு. எப்போ வரைக்கும்னா 1581 வரைக்கும் அக்பரை எதிர்த்துட்டே இருந்திருக்காரு. அக்பர் வந்து தலைநகரை ஆக்ராவிலிருந்து எங்கு மாற்றினார் அப்படின்னு பார்த்தா பதேபூர் சிங்கிரி. அக்பர் தலைநகரை ஆக்ராவிலிருந்து எங்கு புதிய நகரை உருவாக்கினார் அப்படின்னா பதேபூர் சிங்கிரியில தான் உருவாக்குனாரு. இறுதி வரைக்கும் அவர் அங்கதான் இருந்திருப்பாரு. மன் சப்தாரி முறை. மன் சப்தாரி முறை அப்படின்னா அக்பரின் வெற்றிக்கு பெரும் பங்கு ஆற்றியிருக்கு. அதுல 2 வகையான சப்தாரிகள் இருந்திருக்காங்க. ஒன்று ஜாட் அல்லது சாவார். ஜாட் அல்லது சாவார் அப்படின்னு இருந்திருக்காங்க. ஜாட் அப்படின்னா ஒவ்வொரு மன் சப்தாரியும் பெரும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை வந்து நிர்ணயம் செய்வது. 10,000 10,000 வீரர்கள் வரை அவங்களுக்கு கொடுக்கப்படும். அது அவங்களை மெயின்டைன் செஞ்சு பாதுகாக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அரசு அதுக்கு காசு வழங்கும். ஜாவார் மன் அப்படின்னா மன் சபாரி கீழ் இருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மன் சவாரி அதாவது மன் சப்தாரி கீழ் இருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையை குறிப்பது என்ன ஜாவார். மன் சபாரி பின் ராஜபுத்திரரும் ஷேக்ஸ்தா பிரபுக்களும் வரிசையில் இடம்பெற்றன. இந்திய முஸ்லிம்களும் வந்து அதுல இடம் பெற்றிருக்காங்க. ஊதியம் வந்து பணமா தர மாட்டாங்க. ஜாகிதார் நிலங்களாக ஒதுக்கப்பட்டது. தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து பணம் வந்து வசூலித்து கொள்ளலாம். இந்த மன் சப்பாரி முறையில வந்து ஊதியம் பணமா வழங்கப்படாது. அவங்களுக்கு ஜாகிர் நிலங்கள் ஒதுக்கப்பட்டுச்சு. தனக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து வரி வசூல் செஞ்சு அதுக்கு வந்து படைகளையும் குதிரைகளையும் வந்து அவங்க மெயின்டைன் செய்யணும். அதுக்காக கொண்டு வந்ததான். ஒரு மன் சப்பாரி மரணம் அடைந்தாரு அப்படின்னா அவருக்கு வழங்கப்பட்ட ஜாகிதாரை வந்து உடனே வந்து அரசு ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மன் சப்பாரி கீழே இருந்தவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவர் கொடுத்த அந்த ஜாகிதாரி நிலத்தை வந்து அரசே ஏத்துக்கும். மத கொள்கை அப்படிங்கிறது வந்து வைதீக முஸ்லிமான வாழ்க்கையை தொடங்கினாரு. அனைவருக்கும் அமைதி சுல் இ குல் தத்துவத்தை வந்து பரப்புரை செஞ்சிருக்காரு. அதாவது வைதீக முஸ்லிமா இருந்தாலும் அனைவருக்கும் அமைதியுடன் இருக்கணும் அப்படின்னு சுல் இ குல் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து பரப்புரை செஞ்சிருக்காரு. இபாத் கானா வழிபாட்டு கூடத்தை வந்து நிறுவியிருக்காரு. இபாதத் கானா அப்படிங்கிற வழிபாட்டு கூடத்தை வந்து நிறுவியிருக்காரு. அதுல பார்த்தோம் அப்படின்னா அனைத்து மதத்தினர்களும் பங்கேற்று வரவேற்றிருக்காங்க. அனைத்து மதத்தினரையும் பங்கேற்க வரவேற்றிருக்காங்க. 1582 அக்பர் இவற்றை வந்து நிறுவியிருக்காரு. அக்பருடைய தத்துவம் வந்து விளக்குவதற்கு அக்பர் பதானியும் பயன்படுத்திய சொல் அப்படின்னா தௌக்கி இலாகி தீன் இலாகி தௌத் கி இலாகி அதாவது தீன் இலாகி அப்படின்னு சொல்லி அக்பர் ஒரு தத்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ராமாயணம் மகாபாரதம் அதர்வேதம் விவிலியம் குரான் அனைத்தும் வந்து பாரசீக மொழியில வந்து மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அக்பரோட காலத்துல ராமாயணம் மகாபாரதம் விவிலியம் குரான் எல்லாத்தையுமே வந்து பாரசீக மொழியில வந்து மொழியாக்கம் செஞ்சிருக்காரு. அக்பர் பின் தீன் இலாக்கி இல்லாமல் போனது. அக்பருக்கு பின்னாடி அந்த கொள்கையே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே முஸ்லிம் கொள்கையை தான் ஃபாலோ பண்ணாங்க. அக்பர் ஒன்று மட்டும்தான் அனைத்து மதத்திற்கும் சமமான கொள்கை இருக்கணும்னு நினைச்சாரு. அக்பர் பின்பு அவருடைய மகன் சலீம் எந்த பட்டத்துடன் அரியணை ஏறினார் அப்படின்னா
நுஜ்ருதீன் ஜஹாங்கீர் அப்படிங்கிற பட்டத்துடன் வந்து அவரோட மகன் வந்து அரியணை ஏறுறாரு. ஜஹாங்கீரோட மூத்த மகன் யார் சேர்ந்து கலகம் செய்தனர் அப்படின்னா சீக்கிய குழுவுடன் அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவரோட சேர்ந்து அவர் கழகத்துல ஈடுபட்டு இருக்காரு. இளவரசர் குஸ்ருவை வந்து கைது செய்து அவரோட கண்ணை வந்து அகற்றிட்டாங்க. கண்கள் இல்லை அப்படின்னா அவருக்கு அடுத்து ராஜ்யம் கிடைக்காது. அதனால அவர் கைது செய்து கண்களை அகற்றிட்டாங்க. குரு அர்ஜுன் தேவ் வந்து கொல்லப்பட்டு இருக்காரு. சீக்கிய குரு அர்ஜுன் தேவத்தோட சேர்ந்துட்டா ஜஹாங்கீரோட மூத்த மகன் கலகம் செஞ்சவனே அவர் மகனை பிடிச்சி கண்ணை எடுத்து விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த சீக்கிய குருவும் வந்து கைது செய்து கொன்றாங்க. மாலிகாம்பர் அப்படின்னா எத்தியோப்பியாவிலிருந்து வந்த ஒரு அடிமை தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாலிகாம்பர். பல இடங்கள்ல மாறி மாறி, அதாவது அடிமைகள் அந்த காலத்துல வந்து வித்துருவாங்க. அப்படி வித்து ஒவ்வொரு இடமா அவர் மாறி கடைசியா செங்கிஸ்தானோட பிரதம அமைச்சரா மாறி இருக்காரு. செங்கிஸ்தான் வந்து மறைந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவி மாலிகாம்பரை சுதந்திர மனிதரா ஆக்கியிருக்காங்க. தென்னிந்திய சுல்தானிகள் ஒன்றின் இராணுவ தளபதியாக பஹாரா ஆளுநராகவும் ஆனாரு. தென்னிந்திய சுல்தான்ல வந்து இராணுவ தளபதியா பஹாரா ஆளுநராகவும் இருந்திருக்காரு. தக்கான முஸ்லிம் மராத்தியர்களுக்கும் முகலாயரை எதிர்த்தனர். தக்காணத்தில் இருந்த முஸ்லிம்களும் மராத்தியர்களும் முகலாயர்களை எழுத்திருக்காங்க. அதற்கு வந்து மாலிகாம்பர் வந்து மூளையா செயல்பட்டு இருக்காரு. சொல்லப்போனா மராத்தியர் நிறைய பேர்த்துக்கு அவர் வந்து பயிற்சி அளிச்சிருக்காரு. 1626 மே 14 மாலிகாம்பூர் 78வது வயதில் மரணம் அடையும் பொழுது அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட மராத்தியர்கள் ஒரு சக்தியாக வந்து மாறியிருந்தாங்க. எந்த ஆண்டு தக்கான அரசு அகமது நகர் மாலிகாம்பூரின் கீழ் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்தது அப்படின்னா 1608 வந்து தக்கான அரசு வந்து தன்னை சுதந்திர அரசா அறிவிச்சுக்கிட்டாங்க. அகமது நகரை யார் கைப்பற்றுதல் தோல்வியில் முடிந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 14 மாத கால முற்றுகைக்கு பின்பு காக்ரா கோட்டையை வந்து கைப்பற்றியவர் இளவரசர் குர்ராம் தான் கைப்பற்றியிருக்காரு. ஜஹாங்கீர் ஆட்சியில வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்கள் யாராரு அப்படின்னா ஜஹாங்கீர் ஆட்சியில் இருக்கும் பொழுதே இந்தியாவுக்கு ஆங்கிலேயர் வருவாங்க. யாரானா வில்லியம் ஹாக்கிஸ்ங்கிறவரு சார் தாமஸ் ரோ அப்படிங்கிற 2 பேரும் வந்து வணிக நோக்கத்திற்காக இந்தியா வந்திருப்பாங்க ஜஹாங்கீர் ஆட்சி காலத்துல. யார் இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பிய தூதுவர் சூரத் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை கொள்வதற்கு அனுமதி வெற்றி பெற்றார் அப்படின்னா தாமஸ் ரோ. சூரத்துல வந்து ஒரு வணிக குழுவை வந்து அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கறதுக்கு தான் தாமஸ் ரோ வந்திருப்பாரு. அதுல வந்து அவரு வெற்றியும் பெற்றிருப்பாரு. அப்போ ஜஹாங்கீர் காலத்துல இங்கிலாந்து அரசர் யாரு அப்படின்னு கேட்டா முதலாம் ஜேம்ஸ். ஜஹாங்கீர் காலத்தோட இங்கிலாந்து அரசர் யாரு அப்படின்னு கேட்டா முதலாம் ஜேம்ஸ். அரசு விஜயங்களை காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், மலர்களில் அதிக ஆர்வம் கொண்டவர் யாரு அப்படின்னா ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு வந்து கலையில தான் அதிக ஆர்வமா இருந்துச்சு. அரசு நிர்வாகத்தை காட்டிலும் கலைகள்ல தான் அவருக்கு மிகவும் ஆர்வம் அதிகம். ஜஹாங்கீர் காலத்தில் உண்மையான ஆட்சியை மாறிட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஜஹாங்கீரோட பாரசீக மனைவி மெஹருநிசா அப்படின்னு அழைக்கப்படுற நூர்ஜஹான் கிட்டதான் அவரோட ஆட்சி இருந்துச்சு. மெஹருநிசா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஜஹாங்கீரை விசுவாசமிக்க தளபதி யாருன்னா மஹபத் கான். ஜஹாங்கீரோட தளபதி யாரு அப்படின்னு பார்த்தா மஹபத் கான். ஜஹாங்கீர் இறந்தவுடன் நூர்ஜஹான் யாரை அரியணை ஏற்ற விரும்பினார்னா மருமகன் ஹரியர் அப்படிங்கிறவரை தான் அரியணை ஏற்ற விரும்பினாரு. அவரோட மருமகன் அப்படின்னா அன்னப்பையனை ஏற்றக்க விரும்பி இருக்காரு. ஆனா குர்ராம் வந்து மாமனார் குர்ராம் ஷாஜகான் என்ற பெயருடன் அரியணை ஏற்றினார். குர்ராம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஜஹாங்கீரோட மகன் இளவரசர் குர்ராம் அப்படிங்கிறவரை ஷாஜகான் அப்படிங்கிற பெயர்ல வந்து அவரோட மாமனார் வந்து அரியணை ஏற்ற வச்சிருக்காரு. ஷாஜகானுடன் தெற்கு பிராந்தியங்களில் ஆளுநர் யார் பகைமை பாராட்டினர் அப்படின்னா கஞ்சகான் அப்படிங்கிற ஆப்கானிய புர்ல அப்படிங்கிறவர் வந்து ஷாஜகானோட போடிட்டுட்டே வந்திருக்காரு. கஞ்சகான் மற்றும் அகமது நகர் சுல்தான் 2ஆம் மூர்த்தசா சதியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களை ஒடுக்க ஷாஜகான் எங்க போனாரு அப்படின்னா தக்காணம் போயிருக்காரு. கஞ்சகான் மற்றும் சுல்தான் 2ஆம் மூர்த்தசாவை ஒடுக்கறதுக்காக ஷாஜகான் வந்து தக்காணமே போயிட்டாரு. ஷாஜகான் வந்து தக்காணத்தில் வந்து எந்த மாநிலங்களாக பிரித்தார் அப்படின்னா ஷாஜகான் தக்காணத்துக்கு போய் அதை வந்து 4 மாநிலங்களா பிரிச்சிருவாரு. தௌலதாபாத், கண்டோஸ், பெரார், தெலுங்கானா அப்படின்னு 4 மாநிலங்களா அவர் பிரிச்சிருவாரு. ஷாஜகான் தக்காணத்தில் 4 மாநிலங்களின் ஆளுநராக யாரை வந்து 4 மாநிலங்களின் ஆளுநராக 18 வயது நிரம்பிய யாரை நியமித்தார் அப்படின்னா அவுரங்கசீப்பை தான் வந்து நிறுவுவாரு. அவுரங்கசீப்பை வந்து ஷாஜகான் வந்து நியமிச்சிருப்பாரு தக்காணத்துல. பாம்னி அரசுகளால் தோற்றுவிக்கப்பட்ட சுல்தானிகள் வந்து தக்கான சுல்தானியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாம்னி அரசு தோற்றுவித்ததான் என்ன அப்படின்னா தக்கான சுல்தானியம். கோல்கொண்டா, பீஜப்பூர், பெரார், பிடார், அகமது நகர். கோல்கொண்டா, பீஜப்பூர், பெடார், பிடார், அகமது நகர் அப்படின்னு
குதுப் ஹாசி, அடில் ஹாசி, இமாத் ஹாசி, ஃபரீத் ஹாசி, நிசாம் ஹாசி இதெல்லாம் இருந்திருக்காங்க. 1638 வந்து ஷாஜகான் பாரசீக பேரரசில் அரங்கேற்றிய அரசியல் சூழ்ச்சிகளை பயன்படுத்தி அக்பரால் கைப்பற்றப்பட்ட ஜஹாங்கீரால் இழக்கப்பட்ட எந்த பகுதியை கைப்பற்றினார் அப்படின்னு கேட்டா வந்து அரியணை போட்டியில் தனக்கு எதிராக முக்கிய போட்டியாளர்கள் வந்து தனது சகோதரர் தராசோக்கு சீக்கியர் உதவினார் என்ற காரணத்திற்காக அவர்கள் மீது வந்து வெறுப்பு கொண்டிருக்காரு. தராசிக்கோ அப்படிங்கிறது வந்து அவுரங்கசீப்போட சகோதரர். அவருக்கு வந்து சீக்கியர் உதவுனாங்க அப்படிங்கறக்காக அவங்க மேல வந்து அவுரங்கசீப் வந்து வெறுப்பு கொண்டிருக்காரு. அவுரங்கசீப்போட உத்தரவுப்படி வந்து குரு தோஜ் பகதூர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. சிவாஜியோட மகன் சம்பாஜியை வந்து அவுரங்கசீப் வந்து கைது செய்து கொன்னாரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1689 சிவாஜியோட மகன் சம்பாஜியை வந்து கைது செய்து அவுரங்கசீப் கொன்றாரு. யார் தன்னுடைய நூலில் வந்து முகலாய ஆட்சியில் வந்து ஜமீன்தார்கள் ஆவதற்கு தகுதியுடைய ஜாதிகளை பட்டியலிட்டு உள்ளனர் அப்படின்னா 15 ஜாதிகளை வந்து பட்டியலிட்டிருக்காங்க. அவங்க மட்டும்தான் வந்து ஜமீன்தாரி ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புகையிலையும் மக்காச்சோளமும் எந்த நூற்றாண்டில் இந்தியாவுக்குள் அறிமுகம் ஆனது அப்படின்னு பார்த்தா 17ஆம் நூற்றாண்டுல தான் வந்து இந்தியாவுக்குள்ள புகையிலையும் மக்காச்சோளமும் அறிமுகம் ஆகியிருக்கு. முகலாயர் காலத்தில் ரவி, கார்ப் ஆகிய இரு வேளாண் பருவங்கள் பயிர் செய்யப்பட்டன. பயிர் வகைகளை எந்த நூலில் பட்டியலிடப்பட்டது அப்படின்னா அயனி அக்பர் அப்படிங்கிறதுல பயிர் வகைகளை பட்டியலிட்டிருக்காங்க. சிசியா வரியை மீண்டும் கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா அவுரங்கசீப் தான். சிசியா வரியை மீண்டும் கொண்டு வந்தவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் வந்து புதிய கோயில்கள் கட்டக்கூடாது என ஆணைகள் பிறப்பிச்சாரு. நிலவரிக்கு மேலாக வசூலிக்கப்படும் அவுசாப் வரியை வந்து நிறுத்திட்டாரு. எங்க அரசியல் பகமை இல்லையோ அங்கெல்லாம் கோயில் கட்டுறதுக்கு கொடையும் அழுத்திருக்காரு. அங்க கோயிலும் கட்டியிருக்காங்க. அவுரங்கசீப் காலத்தில் தான் அதிகமான எண்ணிக்கையில் அரசு நிர்வாகத்துல வந்து இந்துக்கள் வந்து பணியாற்றி இருக்காங்க. அரசு நிர்வாகத்துல வந்து இந்துக்கள் வந்து அவுரங்கசீப் ஆட்சியில பணியாற்றி இருக்காங்க. அவர் காலத்துல முகலாயர் காலத்துல நில வருவாய்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நிலவரி, சுங்கவரி, அன்பளிப்பு, அக்கச்சாலை வரி, ஸ்காந்த வரி, வாரிசட்டம், மன்சப்பர் சொத்துக்கள் வந்துடும். உப்பு வரி காந்த்கார வந்து ஜஹாங்கீர் வந்து இழந்துட்டாரு. ஆனா வந்து அதை ஷாஜகான் வந்து மீட்கிறாரு. அக்பரால கைப்பற்றிருந்ததை ஜஹாங்கீர் இழக்கிறாரு. அதை ஷாஜகான் மீண்டும் கைப்பற்றாரு. ஷாஜகான் வந்து மகபத் கானோட உதவியோட அகமது நகர்ல வந்து நிஷாம் ஜாசி அரசர்களை வந்து பணியை செய்த ஆண்டு என்ன அப்படின்னா 1536ஆம் ஆண்டு ஷாஜகான் வந்து மகமத் கானோட உதவியோட அகமது நகர் நிஜாம வந்து பணிய வைக்கிறாரு. அதாவது முகலாயர் ஆட்சியில டச்சு வணிக நிலையங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகலாயர் பீரியட்ல டச்சுவோட வணிக நிறுவனங்கள் எங்கெங்க வருது அப்படின்னா மசூலிப்பட்டினத்துல முதல்ல 1605லயும், பூலிக்காட்டுல 1610, சூரத்துல 1616, பிமிலிப்பட்டியில 1641, காரைக்கால்ல 1645, சின்சுராவில் 1653, கொச்சின்ல 1663. அதாவது முகலாயர் ஆட்சியில இருக்கும்போதே இங்க டச்சுக்காரர்கள் தான் முதல்ல வந்து அவரோட வணிக நிறுவனங்களை வந்து நிறுவுறாங்க. டச்சுக்காரர்கள் 1658 வணிக நிலையங்களை வந்து தொடங்கிய பகுதிகள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வணிக நிலையங்கள் எங்கெங்கன்னா காசிம் பஜார், பராநகர், பாட்னா, பலசேர், நாகப்பட்டினங்கள்ல தொடங்கியிருக்காங்க. டேனியர்கள் வந்து தரங்கம்பாடியில் குடியேறிய நிறுவிய ஆண்டு எப்போ அப்படின்னா 1620 டேனியர்கள் வந்து தரங்கம்பாடியில் வந்து குடியேற்றத்தை நிறுவியிருக்காங்க. பிரெஞ்சு குடியேற்றங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சூரத்துல வருது. அதுக்கப்புறம் மசூலிப்பட்டினத்துல 1659, புதுச்சேரியில 1673, சந்தன நகர் வங்காளத்துல 1690. புதுச்சேரியில தான் இறுதியாத்தான் வந்து பிரெஞ்சு குடியேற்றங்கள் போயிருக்கு. பிரிட்டிஷே போயிருவாங்க, இறுதியாத்தான் பிரெஞ்சு குடியேற்றங்களே போயிருப்பாங்க. மலபாரில் உள்ள மாகி, சோழ மண்டல கடற்கரையில் உள்ள ஏனாம் ஆகிய பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்ற ஆண்டு என்ன அப்படின்னா 1725. மலபாரில் உள்ள மாகிய வந்து சோழ மண்டல கடற்கரையில் உள்ள ஏனாம் அப்படிங்கிற பகுதியெல்லாம் பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றிய ஆண்டு என்ன அப்படின்னா 1725. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து சூரத்தில் வணிக நிறுவனத்தை அமைத்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1612 தான் நிறுவுறாங்க. பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயிஸோட சமகால அரசர் யாரு அப்படின்னா ஷாஜகான். பிரான்ஸ் அரசரோட 14ஆம் லூயின் சமகால அரசர் யாரு அப்படின்னா ஷாஜகான் தான். ஷாஜகான் ஆட்சியில வந்து இந்தியா வந்து ஐரோப்பிய பயணிகள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷாஜகான் பீரியட்ல யார் வராங்க ஐரோப்பிய பயணி அப்படின்னா பெர்னியர், தவரினியர், மனுஷி, மான்டெல்சா, பீட்டர் முண்டி அப்படிங்கிறலாம் வந்திருக்காங்க. பெர்னியர் வந்து பிரெஞ்சு மருத்துவர், தவனியர்ங்கிற பிரெஞ்சு வைர வியாபாரி, மன்சிங்கிறவர் இத்தாலி எழுத்தாளர், மான்டெல்சா அப்படிங்கிறவர் ஜெர்மனி பயணி, பீட்டர் முண்டி அப்படிங்கிறவர் இங்கிலாந்து வணிகரா இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஷாஜகானோட பீரியட்ல இந்தியாவுக்கு வந்திருக்காங்க.
போர்த்துகீசியர் வந்து யாரிடம் இருந்து 1510 வந்து கோவாவை கைப்பற்றினார் அப்படின்னா அல்புகார். பீஜப்பூர் சுல்தான் இருந்து கோவாவை கைப்பற்றியிருக்காரு. கைப்பற்றிய போர்ச்சுகீசியர் யாருன்னா அல்புகார். பீஜப்பூர் சுல்தானிடம் இருந்து கோவாவை கைப்பற்றியிருக்காரு. அடுத்து தராசிகோ. தராசிகோ அப்படிங்கிறவர் வந்து சன்னி இஸ்லாமிய பிரிவை சார்ந்தவர். சூபிய தத்துவங்கள் மேல வந்து ஆர்வம் கொண்டிருக்காரு. தத்துவஞான இளவரசர் யாருனாலும் தராசிகோ தான். இந்து மதத்திற்கும் இஸ்லாமத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பை வந்து கண்டறிந்திருக்காரு. சமஸ்கிருத உபநிடங்களை வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. யாரு அப்படின்னா தராசிகோ. சமஸ்கிருத மொழியில இருந்த உபநிடங்கள்லாம் பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. தாஜ்மஹால் இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டிடக்கலையின் கூட்டு கலவையா இருந்ததுதான் எதுனா தாஜ்மஹால். இந்தியா மற்றும் பாரசீக இஸ்லாமிய கட்டிடக்கலையோட கூட்டுக்கலவை. பாரசீக வம்சம் வழி இந்தியர்கள் உஸ்தாத் அகமத் லஹாவ்ரி என்பவர் தலைமை கட்டிடக்கலை நிபுணராக இருந்திருக்காரு. பாரசீக கலைஞர் தான் அதை கட்டியிருக்காரு. 1632 தொடங்கி 1638 39 ஆண்டுகள்ல வந்து முடிச்சிருக்காங்க. 20,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து பணியமர்த்தியிருக்காங்க. அலங்கார வேலையில 1647 வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. அவுரங்கசீப்பால் வீட்டு சிறையில் வைக்கப்பட்ட ஷாஜகான் வந்து அரண்மனை கைதியாக எப்பொழுது மரணமடைந்தார் அப்படின்னா 1666 வந்து மரணம் அடைகிறாரு. அதாவது அவுரங்கசீப்பை வந்து தக்கான ஆளுநரா வந்து 17 வயதிலேயே வந்து இவர் நிரப்பிடுவாரு. 17 வயதிலேயே ஆளுநரா நியமிச்சிருவாரு ஷாஜகான். அதற்கப்புறம் அவர் அங்க தக்காணத்துல பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் அவர் வந்து டெல்லிக்கு வந்து நான் தான் இனி ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட தந்தையவே கைது செய்து வீட்டு சிறையில அடைச்சிருவாரு. ஷாஜகான் வந்து நிறைய பகுதிகளை கைப்பற்றினாரு. இருந்தாலும் அவருக்கு கட்டிடக்கலை மீது மிகுந்த ஆர்வமா இருந்துச்சு. அவர் தான் வந்து டெல்லி செங்கோட்டை, தாஜ்மஹால், அந்த மாதிரி மசூதி எல்லாம், ஜிம்மா மசூதி, டெல்லியில நிறைய கட்டிடக்கலையை வந்து அவர் காலத்துலதான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் பார்த்து அவுரங்கசீப் வந்து நீ காசு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறியா, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு கொண்டு போய் அவரை சிறையில அடைச்சிருவாரு. அவுரங்கசீப் வந்து ஆலம்கீர், தராசிகோ, ஜிகா முராத் ஆகியவர்களை வென்று 1658 வந்து அரியணை ஏறியிருக்காரு. ஆலம்கீர் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர். உலகை வெல்பவர். அவுரங்கசீப் வந்து எப்படின்னா 50 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில இருந்த 50 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில இருந்திருப்பாரு. முதல் 25 ஆண்டுகள் வந்து வட இந்தியாவில் அரசியலில் ஈடுபட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 1681 இளவரசர் அக்பர் கிளர்ச்சியை ஒடுக்க தக்காணம் சென்ற அவர் வந்து தெல்லியே திரும்பல. இளவரசர் 2ஆம் அக்பர் இருந்திருப்பாரு. அவரோட கிளர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருந்தங்காட்டி அவரை ஒடுக்கறக்காக தக்காணம் போன அவுரங்கசீப் வந்து மறுபடியும் டெல்லிக்கு அவர் திரும்பவே இல்லை. அகமது நகரிலேயே 1707 வந்து காலமாகியிருக்காரு. வட இந்தியாவில் அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் செய்தவர்கள் யார் அப்படின்னா ஜாட் சத்மியர் சீக்கியர். ஜாட் சத்மியர் சீக்கியர்ல அவருக்கு எதிராக கலகம் செஞ்சிருக்காங்க. மார்வாலில் ஜஸ்வந்த் சிங்கின் மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்ட வாரிசுரிமை சிக்கலின் காரணமாக அவுரங்கசீப் வந்து யாரை பதவியில் அமர்த்த முயற்சித்தார் அப்படின்னா இந்திரா சிங் அப்படிங்கிறவரை பதவியில அமர்த்த முயற்சியிருந்தாரு. மேவாரில் யார் கழகத்தில் ஈடுபட்டாங்கன்னா ராஜ் சிங் அப்படிங்கிறவரு கழகத்துல ஈடுபட்டு இருக்காரு. பீஜப்பூரில் வந்து அடிஷாஹி வம்சத்தை சேர்ந்த யார் அவுரங்கசீப்பிடம் பல படையெடுப்புகளை எதிர்த்து நின்றனர் அப்படின்னா சிக்கந்தர் அடில்ஷா அப்படிங்கிறவர் வந்து அவுரங்கசீப்போட படையெடுப்புகளை வந்து எதிர்த்து நின்று இருக்காரு. யாருன்னா பீஜப்பூர்ல வந்து அடிஷாஹி வம்சத்தை சேர்ந்தவர் சிக்கந்தர் அடில்ஷா. கோல்கொண்டா சுல்தான் அப்துல் ஹாசன் ஆண்டு அவுரங்கசீப்பால் தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டா கோட்டை கைப்பற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1687 வந்து அவுரங்கசீப் வந்து கோல்கொண்டா கோட்டையை வந்து கைப்பற்றாரு. சிவாஜியை கைது செய்து அவுரங்கசீப்பால் அனுப்பி வைக்கப்பட்ட தளபதி யாரு அப்படின்னா ஜெய் சிங், ஜெய்ஸ்டா கான் 2 பேரையும் வந்து சிவாஜியை வந்து கைது செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. கொரில்லா போர் முறையை பின்பற்றி முகலாயர்களை எதிர்த்து போர் செய்த ஆண்டு எப்போ சிவாஜி மரணம் அடைந்த ஆண்டுனா 1680 வந்து சிவாஜி வந்து மரணம் அடைகிறாரு. 1480 முதல் 1686 வரை செலுத்திய அடில்ஷாவின் மரபின் தலைநகர் எது அப்படின்னா பீஜப்பூர். 1480 1686 வரைக்கும் ஆட்சி செய்த அடில் ஷாஷி மரபின் தலைநகர் எது அப்படின்னா பீஜப்பூர். ரோமின் புனித பீட்டர் தேவாலயத்திற்கு அடுத்து 2வது பெரிய குவிமடம் எது அப்படின்னா கோல் கும்பாஸ். ரோம்ல இருக்க சர்ச்சுக்கு அப்புறம் பெருசு எதுனா கோல் கும்பாஸ் தான். அவுரங்கசீப் வந்து காலமான ஆண்டு என்னன்னா 1707 வந்து அவுரங்கசீப் காலம் ஆகிறாரு. அவுரங்கசீப் காலமான ஆண்டு 1707. கற்கானா இதெல்லாம் வந்து நிலவரிகளா வந்து பெறப்பட்டுருந்துச்சு. ஜப்தி அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தியது யாரு அப்படின்னா அக்பர் தான் வந்து ஜப்தி அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி இருக்காரு. நிலங்கள் வந்து 4 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு.
பொலாஜ், பரோதி, சஜார், பன்சார் அப்படின்னு. பொலாஜ், பரோதி, சஜார், பன்சார் அப்படின்னு 4 வகையா நிலங்களை பிரிச்சிருக்காங்க. கிபி 571ஆம் ஆண்டு அக்பர் ஏற்படுத்திய படை நிர்வாக முறை எது அப்படின்னு பார்த்தா மன்ஸ் தப்தாரி முறை. மன்ஸ் தப்தாரி அப்படின்னா தரம் அல்லது தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10லேருந்து 10,000 வரைக்கும் வந்து வீரர்களை கொண்ட ஒரு குழுக்களை வச்சுக்கலாம். இஸ்லாமியர்களுக்கு வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னா மக்தாப்புகள், மதராசாக்கள்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. உயர்கல்வி நிலையங்கள் இருந்த இடங்கள் எங்கெங்க அப்படின்னா டெல்லி, ஆக்ரா, பதேபூர், சிங்கிரி, லாகூர். இந்த 4 இடங்கள்ல வந்து உயர்கல்வி நிலையங்கள் இருந்திருக்கு. மதரசாக்களும் தான் வந்து முகலாயர் காலத்துல வந்து இஸ்லாமிய கல்வி வழங்கியிருக்காங்க. உயர்கல்வி நிலையங்கள்ல எங்கெங்க இருந்துச்சு அப்படின்னா டெல்லி, ஆக்ரா, பதேபூர், சிங்கிரிலையும் லாகூர்லயும் வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் இருந்திருக்கு. அயல்நாட்டு வணிகத்தை செய்யறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சேத் போரா அப்படின்னும், உள்நாட்டு வணிகர்களை வந்து பானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த தானியங்களோட வணிகர்கள் என்னன்னு பஞ்சாராக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த தானியங்கள் வணிகரை வந்து பஞ்சாராக்கள் அப்படின்னும். அக்பர் காலத்துல வந்து தொழிற்சாலைகளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க கர்கானாக்கள். அக்பர் காலத்துல வந்து தொழிற்சாலைகளை கர்கானாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தோன்னா உதவதியான் அப்படின்னா மாநில நிதி அமைச்சரையும், மாநில சதார் அப்படின்னா சமயத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. உதவதியான் அப்படின்னா மாநில நிதி அமைச்சர், மாநில சதர் அப்படின்னா சமயத்துறை அமைச்சரை சொல்லியிருக்காங்க. மாநில பஷி அப்படின்னா வழக்கு அலுவலர் தான் என்ன சொல்லியிருக்காங்க மாநில பஷி அப்படின்னும். கோத்வால் அப்படின்னா நகர சிறப்பு நிர்வாக அலுவலர்களை என்னன்னு சொல்லியிருக்காங்க கோத்வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான கட்டிட கலைகள் வந்து ஹிமாயின் வந்து டெல்லி அரண்மனையில் தீன் இ பானா அப்படிங்கிற இடத்தை உருவாக்கி இருக்காரு. ஹிமாயின் வந்து டெல்லியில் அரண்மனை தீன் இ பானா அப்படிங்கிற ஒரு நகரையும் உருவாக்கி இருப்பாரு. ஷெர்ஷா வந்து புராண கிலா அப்படிங்கிற ஒரு நகரை உருவாக்கி இருப்பாரு. அவரோட கல்லறை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சாசாராம், பீகார்ல சாசாராம்ங்கிற இடத்துல ஷெர்ஷாவோட கல்லறை இருக்கு. அக்பர் பார்த்தோம் அப்படின்னா திவான் இ காஸ், திவான் இ ஆம், பஞ்ச் மஹால், ரங்க் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தரவாசா இது எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காரு. திவான் இ ஹாஸ், திவான் இ ஹாம், பஞ்ச் மஹால், ரங்க் மஹால், சலீம் சிஸ்டியோட கல்லறை, புலந்திரவாசா இதெல்லாம் அக்பர் உருவாக்கி இருக்காரு. ஜஹாங்கீர் வந்து சிக்கந்தாவூர்ல வந்து அக்பருக்கு வந்து கல்லறையை வந்து கட்டியிருக்காரு. நூர்ஜஹானோட தந்தை இமுத் உத் தௌலாக்கும் கல்லறை கட்டியிருக்காரு ஜஹாங்கீர். ஷாஜகான் வந்து பேரரசர் அமர்வதற்கு விலையுயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தாஜ்மஹாலை உருவாக்கியிருக்காரு. அதுபோக ஆக்ராவில் மோதி மசூதியும் உருவாக்கியிருக்காரு. ஜும்மா மசூதியும் உருவாக்கியிருக்காரு. லால் குயா என்று அழைக்கப்பட்ட டெல்லியில் உள்ள செங்கோட்டையும் வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா ஷாஜகான் தான் கட்டியிருக்காங்க. அவுரங்கசீப்புக்கு வந்து கட்டடக்கலையில் வந்து ஆர்வம் இல்லை. அவருடைய மகன் 6ஆம் ஷா தான் வந்து அவுரங்கசீப்பால் கட்டப்பட்ட பிபிகா மம்காரா அப்படிங்கிற கல்லறையை வந்து கட்டியிருக்காரு. அவுரசிங்குக்கு வந்து அதில் ஆர்வம் இல்லாதங்காட்டி அவுரங்கசீப்புக்கு வந்து கல்லறையை வந்து பிபிகா மக்பாராங்கிற இடத்துல கட்டியிருக்காரு. ராகூர்ல வந்து பதுஷாக்கி மசூதி வந்து கட்டியிருக்காரு. ஷாஜகான் பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகானாபாத் அப்படிங்கிற ஒரு நகரையே உருவாக்கி இருக்காரு. அக்பர் அவையை வந்து அலங்கரித்த முக்கிய ஓவியங்கள் வந்து தஸ்வந்த் பசவன் அவங்களோட ஓவியங்கள் வந்து அக்பரோட அவையை அலங்கரிச்சிருக்காங்க. அக்பரால் ஆதரிக்கப்பட்ட இசைக்கலைஞர் யாரு அப்படின்னா தான்சேன் அப்படிங்கிற ஒரு இசைக்கலைஞரை வந்து அக்பர் ஆதரிச்சிருக்காரு. பாபர் நாமா, பாதுஷா நாமா பெண்கள் இசைக்கருவிகளோடு நடமாடு ஓவியங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அந்த புத்தகத்தெல்லாம். அக்பர் காலத்தில் கல்ஹானர் காஷ்மீர் முழுமையான வரலாறு குறித்து எழுதிய ராஜவலி பதாகா அப்படிங்கிற நூல் வந்து பிரக்தாப் பட்டரால் தொடுக்கப்பட்டது. பிரக்த்னா பட்டாரால் தொடுக்கப்பட்டது. நீலகண்டர் வந்து தாசி கனிலா கந்தி அப்படின்னு வானிலை ஆய்வு நூலை எழுதியிருக்காரு. நீலகண்டர் வந்து தாசி கனிலா கந்தி அப்படிங்கிற வானியல் ஆய்வு நூலைய எழுதியிருக்காரு. ரஜகங்காகதரா அப்படிங்கிற நூலை ஜெகநாதர் பண்டிதர் வந்து எழுதியிருக்காரு. முகலாயரோட நிர்வாகம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா வக்கீல் அப்படிங்கிறது தலைமை அமைச்சர் அப்படின்னும், திவானி ஆலா அப்படின்னா நிதி அமைச்சர், வக்கீல் அப்படின்னா தலைமை அமைச்சர், வக்கீல் ஆனா தலைமை அமைச்சர், திவானி ஆலானா நிதி அமைச்சர், மிர்பஷி அப்படின்னா ராணுவ தலைவர், மிர்பசி அப்படின்னா ராணுவ தலைவர், சதாரு சுடூர் அப்படின்னா சமயத்துறை அமைச்சர், சதாரு சுடூர் அப்படின்னா சமயத்துறை அமைச்சர், கான் இ சமான் அப்படின்னா உயர் அரண்மனை அலுவலர், கான் இ சமான் அப்படின்னா உயர் அரண்மனை அலுவலர்னு சொல்லுவாங்க. தலைமை காசினா தலைமை நீதிபதியை சொல்றாங்க. அவங்களுக்கு கீழே பணி செய்யறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள் தான் எது அப்படின்னா தொராகா இ தகவ் சவுக்கி அப்படின்னா ஒற்றர்துறை தலைவர், தரகா இ தக் சவுக்கி அப்படின்னா ஒற்றர்துறை தலைவர்,
அடீஸ் அப்படின்னா பீரங்கி படை தலைவர். அடீஸ் அப்படின்னா பீரங்கி படை தலைவர். பஹரி அப்படின்னா சிறு கப்பற்படை தலைவர். அடீஸ் அப்படின்னா பீரங்கி படை தலைவர். பஹரி அப்படின்னா சிறு கப்பற்படை தலைவர். மீர்பார் அப்படின்னா காடுகளோட பொறுப்பாளர். மீர்பார் அப்படின்னா என்னது? காடுகளோட பொறுப்பாளர். மீர்தோசக் அப்படின்னா அவை சடங்குகளுக்கு பொறுப்பாளர். மீர்தோசக் அப்படின்னா அவை சடங்குகளுக்கான பொறுப்பாளர். பேரரசு முகலாயர் காலத்துல வந்து பேரரசோட நிர்வாக பிரிவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சுபாக்களா, பேரரசோட நிர்வாகத்துல சுபாக்களா பிரிக்கப்பட்டுச்சு. சுபாக்கோட ஆட்சியாளர்கள் சுபேதர்கள் அப்படின்னும், சுபாக்களை வந்து சர்க்காரா வந்து பிரிச்சிருக்காங்க. சர்க்காரோட ஆட்சியாளர்களை பாஸ்தார் அப்படின்னும், சர்க்காரை வந்து பர்கானா அப்படின்னு பிரிச்சிருக்கானுங்க. பர்கானாவோட ஆட்சியாளர்கள் வந்து சிக்தார் அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்காங்க. அதாவது பேரரசு வந்து சுபாக்களா பிரிக்கப்பட்டு, சுபாக்கள் வந்து சர்க்காரா பிரிக்கப்பட்டுச்சு. சர்க்கார் வந்து பர்கானாக்களா வந்து பிரிக்கப்பட்டு இருக்கு. சுபாக்களோட ஆட்சியாளர் சுபேதர்கள், சர்க்காரோட ஆட்சியாளர் பஸ்தார், பர்கானாவோட ஆட்சியாளர் ஹிக்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது முக்கியமான நூல்கள். முகலாயர் கால நூல்கள் எது அப்படி முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, துதோக்கி பாபர் அப்படிங்கிற நூலை வந்து பாபர் எழுதியிருக்காரு. அது வந்து பாபரோட இராணுவம் மற்றும் அவரோட எப்படி போர்ல வெற்றி பெற்றார் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் அந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு. ஹிமாயின் நாமம் குல்பந்தன் பேகம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்க. ஹிமாயினோட வரலாறு பற்றி. இது அவரோட தங்கை சிஸ்டர்ஸ் தான் இந்த நூலை எழுதியிருப்பாங்க. ஹிமாயின் நாமா. அக்பர் நாமா அப்படிங்கறது எழுதுனவரும் அயனி அக்பர் நாமா, அயனி அக்பர் 2 நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா அபுல் பாசல் தான் வந்து அந்த 2 நூல்களையுமே எழுதியிருப்பாரு. அதுல அக்பர் நாமால வந்து அக்பரோட ஆட்சி வரலாறை பற்றியும், அயனி அக்பர்ல அக்பரோட நிர்வாக வரலாறை பற்றியும் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்தது முக்தா ஃபுல் தவாரிக் அப்படிங்கிறத பதோனி வந்து எழுதியிருக்காரு. அதுல யாரை பத்தினா அதுலயும் அக்பர் கால ஆட்சியை பத்தி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து சுசுகி ஜஹாங்கீர் அப்படிங்கிற நூல் வந்து ஜஹாங்கீர் எழுதியிருப்பாரு. அது வந்து ஜஹாங்கீரோட சுயசரிதை நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது இக்பால் நாமா ஜஹாங்கீர் அப்படிங்கிறது வந்து முதாப்மி கான் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்க. இதுவும் யாரை பத்தினா ஜஹாங்கீரோட நிர்வாக வரலாறை பற்றியது. பாத்ஷா நாமா அப்படிங்கிற நூலை வந்து அபுல் ஹமீத் லஹோரி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது யாரை பத்தி அப்படின்னா ஷாஜகானோட வரலாறு இருக்கும். பாத்ஷா நாமாங்கிறது ஷாஜகானோட வரலாற்று நூல். ஆலம்கீர் நாமாங்கிறது முன்சி மிர்சா முகமது காசின்னு எழுதியிருக்காரு. அவுரங்கசீப்போட வரலாறு. ஆலம்கீர் நாமாங்கிறது அவுரங்கசீப் வரலாறு. பத்வா-இ ஆலம்கீர் அப்படிங்கிறது பத்வா-இ ஆலம்கீர்ங்கிறது அவுரங்கசீப் எழுதினது. இது பேரரசோட ஹர்சியா சட்டத்தை பத்தி எழுதியிருப்பாரு அவுரங்கசீப். அடுத்து என்னன்னா கட்டடக்கலை. பாபர் வந்து காபூலி பாக் மசூதியை மட்டும் பானிபட்ல கட்டியிருப்பாரு. பாபர் வந்து ஒரே ஒரு கட்டிடத்தை தான் கட்டியிருக்காரு. காபூலி பாக் மசூதி அப்படிங்கிறத பானிபட்ல கட்டியிருப்பாரு. ஹிமாயின் வந்து புராண கிலாவை வந்து டெல்லியிலையும், தீன்பலா அப்படிங்கிறத டெல்லியிலையும் கட்டியிருப்பாரு. ஹிமாயினோட கல்லறை இருக்கு டெல்லியில. அக்பர் வந்து ஆக்ரா கோட்டை, பதேபூர் சிங்கிரி அப்படிங்கிற ஆக்ராவில் ஒரு நகரையே ஏற்படுத்தியிருப்பாரு. பஞ்ச் மஹால் வந்து பதேபூர் சிங்கிரியில் இருக்கும். ஜாமி மசூதி பதேபூர்ல வந்து அக்பர் தொடங்கியிருப்பாரு. ஜாமி மசூதி அப்படின்னு. ஜஹாங்கீர் வந்து அக்பருக்கு கல்லறையை வந்து சிக்கந்திராவில் ஆக்ராவில் கட்டியிருப்பாரு. அது போக ஹாலிமார் தோட்டம் அப்படிங்கிறத லாகூரை ஏற்படுத்தி இருப்பாரு. ஹாலிமார் தோட்டத்தை. அடுத்து இமாத் உல் தலாவுக்கு கல்லறை ஏற்படுத்தி இருக்காரு. ஷாஜகான் வந்து தாஜ்மஹாலை ஆக்ராவில் கட்டியிருக்காரு. செங்கோட்டையில டெல்லியிலையும், ஜிம்மா மசூதி டெல்லியிலையும், மோதி மசூதி ஆக்ராவில் கட்டியிருக்காரு. ஜிம்மா மசூதி டெல்லி, மோதி மசூதி ஆக்ராவில் கட்டியிருக்காரு. ஹாலிமார் தோட்டம் அப்படிங்கிறத டெல்லியில உருவாக்கியிருக்காரு. இவர் எங்க உருவாக்கியிருப்போம்னா ஜஹாங்கீர் வந்து லாகூர்ல உருவாக்கியிருப்பாரு. ஷாஜகான் வந்து ஹாலிமார் தோட்டத்தை டெல்லியில உருவாக்கியிருக்காரு. அவுரங்கசீப் வந்து பாட்ஷாஷி மசூதியும் லாகூர்ல ஏற்படுத்தி இருக்காரு. பாட்ஷாஷி மசூதிய. பிபிகா மக்பாரா அப்படிங்கிற ஒரு இதை அவுரங்காபாத்தில் ஏற்படுத்தி இருக்காரு. முசம்மம் புர்ஜ் அப்படிங்கிறத ஆக்ரா கோட்டையை ஏற்படுத்தி இருக்காரு. புர்ஜ் அப்படிங்கிறத ஆக்ரா கோட்டையில ஏற்படுத்தி இருக்காரு. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அக்பரோட ஆட்சி காலம். அக்பரோட ஆட்சி காலத்துல வந்து அவரோட ஆட்சி எது வரைக்கும் பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க அகமது நகர் வரைக்கும் இருக்கும். கிழக்குல பீகார், வங்காளம் இது எல்லாமே சேர்ந்து அக்பரோட ஆட்சி காலத்துல இருக்கு. அதே அவுரங்கசீப்போட ஆட்சி காலம் அப்படிங்கிறது வந்து அவர் இங்க வரைக்கும் தென்னிந்தியாவில் தஞ்சாவூர் வரைக்கும் வந்து அவரோட ஆட்சி அப்படிங்கிறது நிறுவி இருப்பாரு. இங்க புரந்தர்ல மட்டும்தான் அவரோட இது இருக்காது. இங்க மராத்தியர்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. மீதி எல்லாமே வந்து அவுரங்கசீப்போட பேரரசு கீழே தான் இந்தியா இருந்திருக்கு. ஓகே.
இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து மராத்தியர்களை பற்றி பார்ப்போம். அவங்க இதோட கண்டினியூட்டி தான். அவுரங்கசீப் ஆட்சி காலத்திலேயே மராத்தியர்கள் எப்படி சவாலாக இருந்தாங்க, அவங்க எந்தெந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.